தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட தொழில் வாய்ப்புகளை போட்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, எல்லாருமே கேட்குறது வந்து குறைந்த முதலீட்டில் வீட்டில் இருந்தே நாங்கள் தொழில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது தான். அந்த மாதிரி ஒரு குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான் இது. வீட்டில் இருந்தே ரொம்ப சுலபமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கூட இந்த தொழிலை பண்ணலாம். மாதம் கன்ஃபார்ம்டாக வந்து 50,000 ரூபாய் லாபம் ஏர்ன் பண்ண முடியும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50,000 ரூபாய் லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் வாங்க. என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப் சாம்பிராணி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பஞ்சகவ்ய விளக்கை வந்து வீட்டில் இருந்தே சிறிய ஒரு மிஷின் போட்டு அதை வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி காய வச்சு கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த பஞ்சகவ்ய விளக்குக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க சரி, இந்த மாட்டு பண்ணைகள் வச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து ஈஸியாக பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிட்டி சைடில் இருக்கிறவங்க கொஞ்சம் வாங்கி தான் பண்ணணும். இந்த தொழிலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ரெகுலராக வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிஷியஸ் சொல்லுவாங்க, ஒரு வந்து தனித்துவம் வாய்ந்த ஒரு விளக்கு அப்படிவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பஞ்சகவ்ய விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா பசும் பால், அப்புறம் பசும் கோமியம், பசும் நெய், பசும் தயிர், பசும் சாணம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரப்போர்ஷன் சாணம், கோமியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கலக்கலாம். அந்த சாணம் தான் முக்கியமான பொருள். சாணத்தை காய வச்சு அதில் வந்து கோமியத்தை வச்சு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பசும்பால், பசும் நெய், பசும் தயிர்லாம் கலக்கலாம். நிறைய கலந்துட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரப்போர்ஷன் ஒழுங்காக வராது. அதை வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டு அழகாக அச்சு வச்சு நீங்கள் எடுத்து காய வைக்க போகிறீங்க. ஸோ கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரியே தான் வந்து நீங்கள் கலக்கக்கூடிய இந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு டைட்டாக ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். உதுர்ற மாதிரி இருந்தால் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னா, ரொம்பவும் நீங்கள் தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா மிஷினில் அச்சில் போட்டு எடுக்க முடியாது. அச்சுன்றது மிஷினில் போட்டு எடுக்க முடியாது. ரொம்பவும் உதிராக இருந்தாலும் மிஷினில் போட்டால் வரவே வராது. எடுக்கும் போதே வந்து உதிர்ந்து போயிடும். ஸோ அதனால் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து இந்த கலவையை வந்து கலக்கணும். முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி தான், சாணத்தை ஈரமாக இருக்கும் போது போடக்கூடாது. சாணத்தை வந்து நல்லா காய வச்சு தூளாக்கிக்கோங்க. நல்லா தூளாக்குனதுக்கப்புறம் கோமியத்தை வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட காய வச்சுக்கலாம். இல்லை வந்து தெளித்து அதை வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து கப் சாம்பிராணி மிஷின் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்றது பார்ப்போம். சிறிய ஆப்ரேஷன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். ரொம்ப சுலபங்க. இதுதான் மிஷினு. திலகம் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பாண்டிச்சேரியில் தான் வந்து சேல் பண்ணுறாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்கு பாருங்கள், 9443293091, 9344868851. ரொம்ப ஈஸி. அந்த நடுவில் இருக்கிற குழியில் வந்து நீங்கள் உங்களுடைய கலவையை வச்சு ப்ரெஸ்ஸிங் பண்ணி நல்லா டைட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கும், அதை தூக்குனிங்கன்னா இது வந்துடும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி அட்டை வியாபாரமாக செஞ்சால் ரொம்ப லாபம் ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அட்டையில் வந்து 10 விளக்கை வச்சு அழகாக நீங்கள் வந்து கவரில் ஒன்று போட்டு அந்த அட்டையில் வந்து சரமாக அழகாக 10 விளக்கு வரா மாதிரி அடிச்சிங்கன்னா இது வந்து நல்லா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து சப்ளை பண்ண முடியும். இந்த விளக்கை வந்து சப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஒரு கடையில் 2 சரம் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா கூட தாராளமாக இந்த பிஸ்னஸ் சூப்பரான உங்களுக்கு லாபம் தான். இப்போ எவ்வளோ லாபம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து பின்னாடி கால்குலேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எல்லாம் ஒரு தோராயம்தான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி லாபங்கள் எல்லாமே மாறும். ஸோ இதுதான் கன்ஃபார்ம்டு, இதுதான் இப்படின்லாம் கிடையாது. ஒரு தோராய கணக்காக நான் போட்டிருக்கேன். ஒரு அட்டையில் 10 அப்படின்னு கணக்கு வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 விளக்கு பண்ணலாம். தாராளமாக வந்து 2000 விளக்கு நீங்கள் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணி கையில் 2000 விளக்கு வச்சுருக்கீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு பேடில் வந்து 10 விளக்கு. ஸோ உங்களுக்கு 200 பேடு உங்களுக்கு தேவைப்படும். 200 பேடு, ஒரு பேடு வந்து 30 ரூபா, 10 விளக்கு 30 ரூபா வச்சுக்கோங்க. 3 ரூபா கணக்கு நான் சொல்கிறேன். ஒரு விளக்கு அவங்க 5 ரூபா 6 ரூபா கூட விற்பாங்க. ஒரு விளக்கு 3 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சா 10 விளக்கு 30 ரூபா. 200 பேடு இன்ட்டு 30 ரூபா அப்படின்னா 6000 ரூபாய் உங்களுக்கு வருது.
15 நாள் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கூட இன்ட்டு 6000 ரூபாய், ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் அப்படின்னா கூட 90,000 இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சாணம் வாங்குறதோ இல்லை நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் வாங்கினா கூட நான் சொல்கிறது ஒரு தோராய கணக்காக சொல்கிறேன். அதிகபட்சமாகவே ஆகட்டுமே, அவ்வளோ ஆகாது, அதிகபட்சமாக 40,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு வச்சுருந்தா கூட உங்களுக்கு மந்த்லி 50,000 ரூபாய் இதிலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கடை இல்லை ஒரு 200 கடை கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். என்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாதுன்னா இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு 100லேருந்து 200 கடை போய் பேசி, ஒரு கடைக்கு 100 கடை அப்படின்னா ஒரு கடைக்கு 2 சரம் தான் சொல்கிறேன், ரொம்ப அதிகமாக சொல்லலை. ஒரு கடைக்கு 2 சரம் தான். ஸோ 100 கடைனா 200 பேடு, 200 சரம்க்கு வந்துடும். அதே மாதிரி வந்து இப்போ 200 கடை பேசுகிறீங்க அப்படின்னா அப்படியே டபுள் ஆகும். இல்லை ஒரு சரம் கொடுக்குறீங்கன்னா கூட இதே அமௌண்ட்டு தான் வரும். இல்லை 200 கடையில் நீங்கள் வந்து பேசி 2 சரம் கொடுக்குறீங்க அப்படின்னா 50,000 ரூபான்றது 1,00,000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து ஏர்ன் ஆகும். இது வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஒன்ஸு பூம் ஆகிடுச்சு, ஒன்ஸு உங்கள் பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்பு எதுவும் இல்லை. இந்த மிஷினோட ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 26,000 ரூபா இந்த மிஷினோட ப்ரைஸுங்க. ஸோ ப்ளஸ் வந்து உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் தனியாக வரும். நான் அவரோட நம்பர் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். பஞ்சகவ்ய விளக்கை வந்து நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் வாய்ப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேணுன்றவங்க அந்த மிஷினரியை அவர்கிட்ட கேட்டு வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறிய முதலீட்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு தேவையோ யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.